வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கொல்லில் ஒரு தோசை டிஃபரன்ஸாக ஒரு தோசை செய்யலாம். வாங்க, கொஞ்சமாக தாங்க கொள்ளு ஊற போட்டிருக்கேன். நைட்டே ஊற போட்டிருக்கேன். இந்த தண்ணியோடு தான் நம்ம அரைக்கணும், கீழே ஊற்றிடக்கூடாது. அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சத்து மாவு வீட்டில் அந்த கருப்பரிசி, ஜவ்வரிசி, அவல் எல்லாம் போட்டு அரைச்சதுங்க வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயும் சேர்த்துக்கலாங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 4 ஸ்பூனு, இதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி மாவு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க, இஞ்சி, கருவேப்பிலையும் இதில் போட்டு அரைச்சிடலாங்க. ஜீரகம், இஞ்சி அந்த கொள்ளுவோட சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது பரங்கிக்காய் எடுத்துருக்கேங்க. பரங்கிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் இதையும் இதில் சேர்த்துக்கலான்ட்டு நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். முட்டைக்கோசு, கேரட்டு, குடமிளகாய், பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேங்க, பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். வாங்க, சூப்பராக இருக்கும். உப்பு நம்ம இதிலே சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துட்டாங்க நான். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாங்க. பச்சை மிளகாய், குடமிளகாய் வதக்க வேணாங்க, சும்மாவே போட்டுடலாம், சூப்பராக இருக்கும். முட்டைக்கோசு, பரங்கிக்காய் எல்லா மாவையும் இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த சத்து மாவுங்க எல்லாம் சேர்த்து அரைச்சது. குழந்தைங்க கஞ்சி வச்சு குடித்தா குடிக்க மாட்டாங்க, தனியாக அடை சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் காய்கறியெல்லாம் போட்டு தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட, 2வது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா காய்கறியும் இதில் போட்டு நம்ம உப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கரைச்சாச்சுங்க. இப்போ தோசைக்கல்ல போட்டு ஊற்றிடலாம். வாங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். சாப்பிடுங்க கொஞ்சம். நீங்கள் நைஸாக வேணாலும் ஊற்றிக்கலாம், நான் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுடலாம். கொள்ளு வெஜிடபிள் வெயிட் லாஸ் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கொள்ளு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.